வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட அதன் பண்டிட். வார பலன் மேசராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? 16 மார்ச் 2026 திங்கட்கிழமை, 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கு? இந்த தேதியில் அந்த தேதி வரைக்கும். இதுதான் இந்த வீடியோ. எதற்காக வார பலன், தினசரி பலன், மாத பலன்? இப்பெல்லாம் தினசரி ஒரு கைடன்ஸு, அதில் ஒரு சித்தம், அதில் ஒரு தத்துவம். வார பலன் எக்ஸ்ட்ராடினரி 80% ப்ரெடிக்ஷன்ஸ், ஒரு 20-30% கைடன்ஸ். எதற்காக? இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இதை அடையிறோம்னு நினைக்கிறோம், அதை அடைஞ்சிடறோம். 2 இலக்காக வச்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரே இலக்கை, ஒரு இலக்கு வெற்றி, அந்த வெற்றினால் கிடைக்கக்கூடிய பணம். இன்னொரு இலக்கு பணம், அந்த பணத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி. 2ஐயும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். இலக்கை நோக்கி பயணத்தை ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்கும். அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் மனசு வேணும். அது இந்த வார பலனை உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு அப்படியே உள்ளே போக சொல்லிகிட்டே போகிறோம். நேராக பலனுக்குள்ளே போயிடுறேன். 7.5 சனி நடக்குது மேசராசிக்கு. இதில் எப்படி வாரப்பலன் அக்யூரேசின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் 15-20 செகண்டில். இப்போ உங்கள் சந்திரன் 10ஆம் வீட்டில், அதாவது திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும், 16ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 10ஆம் வீட்டில், 17-18 செவ்வாய் புதனில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன், அதன் பிறகு விரயஸ்தானத்தில் சந்திரன், உங்களுடைய வியாழன் வெள்ளி, சனி ஞாயிறு வார கடைசியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன். அப்போ சந்திரன் எங்கே வரன்னு பார்த்துட்டேன். குரு 3ஆம் வீட்டில் சுயசாரம், உங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது வந்து பார்த்தீங்கன்னாங்க சுக்கரன் சாரம், சுக்கரன் 12ஆம் வீட்டில் உச்சம் புதன் சாரம், சூரியன்கிட்ட சனி அஸ்தமனம் உங்களுடைய 12ஆம் வீட்டில், உங்களுடைய 10ஆம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு குரு பார்வை. எவ்வளோ கரெக்டாக 9 கிரகத்தை சொல்லிட்டு பாருங்க. ஸோ மோர் அக்யூரேட் அபவுட் திஸ் ப்ரெடிக்ஷன். 80% அக்யூரேட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 பேர்த்தில் 8 பேர்த்துக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. வி கேன் கோ ஃபார் த ப்ரெடிக்ஷன். ஃபஸ்ட்டு 7.5 சனி பேசாது. காரணம், சூரியன் சனியை அஸ்தமனப்படுத்திட்டார். அப்போ 7.5 சனி பேசுகிறதில்ல. மார்ச் 24 கூட சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக பிப்ரவரி 24 கண்டிப்பாக இந்த வாரம் பேசாது. காரணம், உத்திரட்டா நட்சத்திரத்திலே சனி சூரியன் ஆஃப் ஆகிட்டார். அடுத்து 12ஆம் வீட்டில் சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சம். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் உடம்பு நன்றாக இருக்குது, உங்கள் உடம்பு சந்தோஷப்பட்டது, உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்மிங் பேக் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரிய நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஃபஸ்ட்டு பாதசரம், கேது நட்சத்திரம், சுக்கரன் நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம் மட்டும் லைட்டாக திணறலாம், பெருசாக இல்லை. ஆக இந்த உடல் ஒரு 90-100% உங்கள் உடம்பை தேர்த்திக்கலாம். மனதுன்னு சொன்னீங்கன்னா டோன்ட் வரி அட் ஆல். ஒரு 200-300% உங்கள் மனதை நன்றாக எடுத்துகிட்டு வர முடியும். முடித்துட்டு வரணும். என்ன பர்சன்டேஜ்? 200-300 மடங்கு எடுத்துகிட்டு வரணும். என்னை கேட்டாங்க 1,00,000 மடங்கு மனத்தெளிவு, மன உறுதி எங்கிட்ட இருக்கு, கன்சிஸ்டன்சி எங்கிட்ட இருக்கு. அப்போ தொடர்ந்து முயற்சிக்கணும். மனதை இன்பமாக தெளிவாக வச்சுட்டிங்கன்னா ஜெயிச்சாச்சு. 1,00,000 மடங்கு சாத்தியம். எப்படி தெரியுங்களா? நம்ம மனது 72 லட்சம் மடங்கு பலமானது ரெகுலர் மனதை விட ஆள் மனது. சப்கான்ஷியஸ் மைண்டு நம்முடைய ரெகுலராக நம்முடைய அறிவை விட 72 லட்சம் மடங்கு அறிவில். அப்போ 72 லட்சம் மடங்கு நம்ம ஜெயிக்கணுமில்ல. அப்போ ஏன் தடுமாறுறோம்? ஏன்னா நம்ம ஆள் மனதை நம்புறதில்லை, கடவுளை நம்புறதில்லை, நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்குதுன்னு நம்புறதில்லை. நம்ம சக்தியை மட்டுமே நம்பி நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஏழையாகவே இருப்பான், நடுத்தர குடும்பமாக இருப்பான். சாமி இல்லை அப்படிங்கிற பொண்டாட்டி கோயிலுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பூஜை வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க, வெளியில் வந்து சாமி இல்லைமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் என்ன நியாயம் இருக்குது? அப்போது நாம் தெய்வ நம்பிக்கை முக்கியம், தன்னம்பிக்கை முக்கியம். ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான். அப்போ மனத்தெளிவு முக்கியம். குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பியூட்டிஃபுல். கொஞ்சம் தைரியத்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கிறீங்க. எந்த குறையுமே இல்லை. பெயர், புகழ், மரியாதை கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற 3 கிரகம் புதன் செவ்வாய் ராகு உங்கள் 5ஆம் வீட்டை தானே பார்க்குறான். புத்திர விருத்தி, குழந்தை விருத்தி நல்லது. வெளியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் நன்றாக இருக்குது. ஒரு மரியாதைக்குரிய காலமாக எடுத்துக்கொள்ளலாம். சொத்து விருத்தி நன்றாக இருக்குது எல்லாத்தோட, இன்ப விருத்தி நன்றாக இருக்குது எல்லாத்தோட. அப்போ வாழ்க்கையை நோக்கிய பயணம் நன்றாக இருக்குது, எதிர்காலத்தை நோக்கிய பயணம் நன்றாக இருக்குது. நான் சொல்லுவேன், இலக்கை வைத்து விட்டோம், 10 மடங்கு ஜெயிச்சாங்க இந்த வருஷத்தில். அது நோக்கி பயணத்தில் நான் போயிட்டுருக்கேன். அந்த பயணம் நன்றாக இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் 6க்குரிய புதனுக்கு குரு பார்வை. கடன், கவலை, கண்ணீர், நோய் அப்படின்னா கப்பல் உட்காருது. நம்மளை துன்பப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம கணவன் மனைவி வாழ்க்கையில், நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருந்து ஒரே மாதிரி சிந்தித்தால் வெற்றி நிச்சயம். ஒரு பரம சண்டான சமயத்தில் பார்த்தேன். அவனுடைய குடும்பம் எல்லோரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடி பணம் சம்பாதிச்சிருக்கான், ஜெயிச்சிருக்கான். என்ன காரணம்? ஒற்றுமை, மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வத்தை தரும். அப்போ நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்தால்
எப்பேற்பட்ட தடையும் வெற்றி அடையலாம், போட்டியில் ஜெயிக்கலாம். நீங்கள் போட்டியில் ஜெயிக்கிறதாக இருந்தால் உங்கள் மனைவியோட ஒற்றுமையாக இருங்க, உங்கள் குடும்பத்தால் ஒற்றுமையாக இருங்க, போட்டியில் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் மனைவி காலத்தொட்டு கும்பிட்னா கூட கும்பிடுங்க, தப்பில்லை. ஏன்னா உங்களுடைய வெற்றியின் ரகசியம் உங்கள் வீட்டுக்குள்ள வர கிரகலட்சுமி தான் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் வெற்றி உங்களுக்கு இந்த வாரத்தில் காத்துட்ருக்குது. நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். சம்திங் யூ வாண்ட் டு கிரியேட், யூ கேன் கிரியேட். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மள எப்பொழுது சொல்கிறதா, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்க்குறது உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தரும். மற்ற வீடியோக்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் தெளிவான பாதையை நோக்கி போகிறேன், தெளிவான பாதையை உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுற பொழுது ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, வெற்றியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, எளிதாக வாழ கற்றுக்கொள்கின்றீர்கள். அடுத்த பாயிண்ட், உடம்பு மனசு லாங்குவிட்டிக்கான விஷயங்களுக்குள்ளார போகும். அறிவுத்திறமை புத்திசாலித்தனம் எக்ஸ்ட்ராடினரி. லைஃப் பார்ட்னர் மிக அருமை, நண்பர்கள் மிக அருமை, கூட்டாளிகள் மிக அருமை. நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான திட்டம் போடலான்னா திட்டம் போடலாம். வயதில் மூத்தவங்களுடைய தொடர்பு கிடைக்குமா? கிடைக்கலாம். கடன் கிடைக்கலாமா? கிடைக்கலாம். கடனை அடைக்கலாமா? அடைக்கலாம். ரிலீஃப் கிடைக்கலாமா? கிடைக்கலாம். இந்த 5 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். எக்ஸ்ட்ராடினரி டேஸ். நம்மளே லாபஸ்தானத்தில் 3 கிரகம், செவ்வாய் புதன் ராகு. அப்போது அவனுக்கு குரு பார்வை வேறு. 4 கிரகத்தினுடைய ஆளுமை லாபஸ்தானத்தில். விரயஸ்தானத்தில் சுக்கன் உச்சம், அனபாயோகம், இன்ப விருத்தி, சுப விருத்தி, சுப செலவுகள், அது சுக்கரன். பெருத்த சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நகை ஆபரணங்கள் வாங்கலாங்க. அது இப்போ இப்படியா ஏழச்சனைக்கெல்லாம் சாத்தியம்னா ஜாதகத்தில் இருந்தால் சாத்தியம் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், பிளான் பண்ணலாம். இலக்கை நோக்கி பயணத்துக்கு போகணுமே, ஜாதகத்திலேயும் ஒதுக்கி வச்சிட முடியாதே. ஃபஸ்ட் வி மஸ்ட் பிரீத் வெல் அண்ட் கோ ஹெட் அப்படிங்கிற மாதிரி. இது லாப விருத்தி இருக்குது, முயற்சி வேணால் லாபத்தை உருவாக்கலாம். இந்த ஜாதகத்துக்கு ஒரு பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய துவக்கத்தை இப்போ துவக்கலாம்னா துவக்கலாம். நல்ல அஸ்ட்ராலஜர் பிடிச்சி பிளான் பண்ணுங்கள், அடைய முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு பேச்சுக்கு நீங்கள் சுக்கர நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 30-35 வருஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் ராகு திசையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40 வருஷத்தில் இப்போ வானத்தில் ராகு லாபஸ்தானத்தை தெரிஞ்சிச்சு. உங்கள் ஜாதகத்திலே 6ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழணுமே. அப்போ ஜாதகத்தோடு சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃபை அடைய முடியும். அந்த கைடன்ஸ் உங்கள் அஸ்ட்ராலஜர் தரமாட்டார்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம பிளான் பண்ணலாம். இந்த 7.5 சனியை ஊதி தரலாம். இப்போ பாரு, நான் எனக்கு ஜென்மச்சனி, 7.5 சனி, என் உத்திரட்டா நட்சத்திரத்திலேயே சனி, நான் இப்படி இருக்கேன். டிஃபெண்ட் இட். அதாவது வலியை தாங்கக்கூடாது, வலியை உதாசீனப்படுத்தணும். ஒரு துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது உள்ளே போய் உங்களை உடைச்சிரும். ஒரு துன்பத்தை தடுக்க தெரியணும், தவிர்க்க தெரியணும். அதுதான் வாழ்க்கை. அது என்னால் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பார்த்து கற்றுத்தர முடியும், தியானம் கற்றுத்தர முடியும், வாழ்க்கையை நோக்கி பயணத்தில் உங்களை எடுத்துகிட்டு போக முடியும். என்னோட இலக்கு, எங்கள் இலக்கு, நாங்கள் 100லேருந்து ஒரு 5000 பேர்த்தோட இலக்கு இந்த வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கணும். அடுத்த வருடத்தில் 50 வாழ்க்கையை 100 வாழ்க்கையை அடைஞ்சிடணும். அதுக்கு மேசராசிக்கான அஸ்திவாரத்தை போட முடியும்னா போட முடியும். யார் வேணாலும் ஜெயிக்கலாங்க. என்ன ஜாதி மதம் மொழி, கருப்பா சிவப்பா, அறிவு இருக்கா அறிவில்லையா, ஒரு வெங்காயம் தேவையில்லை, ஜெயிக்கலாம். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு தேவை அறிவல்ல, தன்னம்பிக்கை, நிம்மதி, சந்தோஷம், தொடர்ந்து முயற்சித்தல், இதெல்லாம் தான் தேவை. இப்படிலாம் இருந்தீங்கன்னா அறிவு தானாக வந்துடும். தொடர்ந்து முயற்சிக்கிறீங்க, தன்னம்பிக்கையாக இருக்கிறீங்க, நிம்மதியாக மகிழ்ச்சி எதுனா உங்களுக்கு அறிவு வந்து நீங்கள் அறிவாளி ஆயிடுவீங்க. இந்த கைடன்ஸை தொடர்ந்து என்னால் உங்களுக்கு தர முடியும். 10 வருஷம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமான், ட்ராவல் வித் மீ. அதுக்குத்தான் இந்த வாரப்பலன், அதுக்கு தான் மாத பலன், அதுக்கு தான் தினசரி பலன். வெற்றியடைகிற நண்பர்களே, வாருங்கள். நன்றி.